ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தயவு செய்து ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. சரி வாங்க, டைரக்டா நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ரம்யாவுக்கு வயது கிட்டத்தட்ட 52. கணவர் இறந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மகள் ஸ்வாபம், மருமகன் அர்ஜுன் அவளுடன் வசித்து வந்தார். ஆனால் சுபா ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுவதால் அடிக்கடி வெளியில் செல்வாள். அர்ஜுன் வீட்டில் இருந்தாலும் அவனது வேலை நேரம் நீண்டு கொண்டே இருந்தது. ரம்யாவுக்கு வீடு ஒரு பெரிய காலியான இடமாகவே மாறியிருந்தது. தனிமை அவளை சுற்றி ஒரு தடிமனாக சுவராக ஊரெடுத்துக் கொண்டே இருந்தது. ஒரு பருவமழையினால் வானம் கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது. சுபா கோவைக்கு அவசர பயணமாக சென்றிருந்தாள். அர்ஜுன் ஆபீஸிலிருந்து மாலை 6 மணிக்கே வந்தான். வாசலில் ரம்யா துணிகளை தூங்கவிட முயன்று கொண்டிருந்தாள். திடீரென்ற கால் தவறி அவள் தரையில் விழுந்துவிட்டாள். ஆ என்று ஒலி எழுப்பிய போது அர்ஜுன் ஓடி வந்தான். மாமி என்று கூப்பிட்டு அவளை விரைவாக தூக்கினான். அவன் கைகள் அவள் மேல் பட்டது இறுக்கமாக பிடித்தான். அவள் உடல் அவன் உடலோடு பட்டது. ஒரு நொடி இருவரும் நெருக்கமாக நின்றார்கள். ரம்யாவின் முகம் சிவந்து போனது. அவள் விரைவாக விலகி, சரி சரி சரி, நான் ஓகே என்று மெல்லிய குரலில் சொன்னாள். கவனமாயிருங்க மாமி, எங்கேயும் வலி இருக்கா? அர்ஜுன் கவலையுடன் கேட்டான். அவன் கண்களில் உண்மையான அக்கறை தெரிந்தது. இல்லை அர்ஜுன், நன்றி என்றாள். ஆனால் அவள் இதயம் படபடவென துடித்துக் கொண்டே இருந்தது. 10 வருடங்களுக்குப் பிறகு ஒரு ஆணின் தொடுதல், அது அவனை ரொம்பவே உலுக்கியது. அவள் உடல் நடுங்கியது. அன்றிரவு அர்ஜுன் சமையலறைக்கு வந்தான். அப்பொழுது மாமி சமையல் செய்து கொண்டிருந்தாள். மாமி, நான் உதவட்டுமா உங்களை என்று கேட்டான். அருகில் நின்றான். ரம்யா காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் கை தற்செயலாக அவள் கையை தொட்டது. மின்சாரம் போல் ஒரு உணவு பரவியது. ரம்யா திடுக்கிட்டு நின்றாள். அவள் கண்கள் அவளை நோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டனர். அவன் இளமை, அவன் புன்னகை, அவன் குரல் எல்லாமே அவளுக்கு மறந்து போன ஒரு உலகத்தையே நினைவூட்டுகிறது. இரவு உணவுக்கு பிறகு அர்ஜுன் ஹாலில் டிவி பார்த்து கொண்டே இருந்தான். ரம்யா தன் அறைக்கு சென்றாள். கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். இன்னும் அவள் அழகாக இருக்கிறாள் என்று உணர்ந்தாள். சில நரைமுடிகள், சில சுருக்கங்கள், ஆனால் கண்கள் இன்னும் பலபலவென மின்னல் போல ஒளித்திருந்தது. அவள் கண்கள் சிவந்தன. என்ன இது? நான் என்ன நினைக்கிறேன்? என்னை தன்னையே கேட்டுக்கொண்டாள். படுக்கையில் படுத்தாள். அர்ஜுனின் தொடுதல் மீண்டும் மீண்டும் நினைவுக்குள் வந்து கொண்டே இருந்தது. அவள் கண்களில் கண்ணீர் தீத்து தொளித்தது. தனிமை அவளை விழுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று அந்த தனிமைக்குள் ஒரு புதிய உணர்வு புகுந்துவிட்டது என்று உணர்ந்தாள். ஒரு தடை செய்யப்பட்ட ஆசை, ஒரு பாவமான ஈர்ப்பு. அவள் தூங்க முடியவே இல்லை. இரவு முழுவதும் அவன் நினைவுகளில் தவித்தாள். தனிமையில் தீண்டால் அது இப்போது ஒரு புதிய தீயாக மாறத் தொடங்கிவிட்டது அவரின் உடம்பில். சில நாட்கள் கழித்து வீட்டில் மாற்றம் தொடங்கியது. சுபா அடிக்கடி வெளியூர் செல்வதால் ரம்யாவும் அர்ஜுனும் தனியாக அதிக நேரம் செலவிட வேண்டியிருந்தது. அர்ஜுன் ஆபீஸ் முடிந்தது வந்ததும் மாமி, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் என்று கேட்க ஆரம்பித்தாள். டெய்லியும் ரம்யா முதலில் சிரித்து கொண்டே பதிலிக்க தொடங்கிவிடுவாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சின்ன உற்சாகம் மறைந்து கொண்டே இருக்கும். ஒரு இரவு சுபா போன் செய்து, நைட் ஷிஃப்ட், தாமதமாதான் வருவேன் என்றாள். ரம்யா ஒரு பழைய பட்டு புடவை போட்டு அணிந்து கொண்டே இருந்தாள். இளம் வயதில் கணவர் வாங்கி கொடுத்தது. அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அவள் உடலில் வளைவுகள் எல்லாமே நல்லா தெரிஞ்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ் அது. கண்ணாடியில் பார்த்து சற்று மேக்கப் எல்லாம் போட்டு மணமகள் போல் ரெடியாகினாள். எதுக்கு இது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். ஆனால் கண்களில் ஒரு புதிய ஒளி பிறந்தது. அர்ஜுன் வந்தான். ஆடில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். ரம்யா தேநீர் கொண்டு வந்தாள். அவள் குனிந்து அர்ஜுனிடம் கோப்பை கொடுத்தாள். ட்ரெஸ்ஸின் மேல் ஏதோ பார்த்து அவன் கண்ணை சிமிட்டினான். அர்ஜுனின் பார்வை அங்கு தாங்கியது. ஒரு நொடி அதிகமாக இருந்தது. ரம்யா கவனித்தால். அவள் முகம் சிவந்தது. ஆனால் விலகவே இல்ல. என்ன பாக்குறீங்க என்று மெல்லிய குரலில் கேட்டாள். மாமி, இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்கிறீங்க என்றான் அர்ஜுன். குரலில் தழுதழுத்தது. ரம்யா திடுக்கிட்டாள். அவள் கண்கள் கலங்கினாள். அப்படியா, பழுசாயிட்டேன்னு நான் நினைச்சேன் ட்ரெஸ் என்றாள். இல்ல மாமி, உங்களுக்கு வயசே ஆகல, இன்னும் இளமைதான் அழகா இருக்கீங்க என்று அவன் கை அவன் மேல் மெதுவாக டச் ஆயிடுச்சு. அந்த தொடுதல் நீண்டது. இருவரும் அமைதியாக இருந்தார்கள். ரம்யாவின் இதயம் வேகமாக அடிக்க தோங்கிவிட்டது. பின்னர் அவள் சமையலறைக்கு சென்றாள். அர்ஜுன் பின் தொடர்ந்தே சென்றான். மாமி உதவட்டுமா என்று கேட்டான். அவள் பின்னால் நின்றான். அவன் மூச்சு அவன் மேலில் பட்டது. ரம்யா உடல் நடுங்கியது. அர்ஜுன் போதும் என்றான். அவன் குரல் பலவீனமாக இருந்தது.
அன்றிரவு ரம்யா தன் அறையில் படுத்தாள். கதவு சட்டு திறந்திருந்தது. அர்ஜுன் ஹாலில் இருந்து அவள் அறையை பார்க்க உதவியாக இருந்தது. அவள் உறங்குவது போல் நடித்தாள். ஆனால் கண்கள் திறந்திருந்தது. அவன் பார்வை அவள் உடலில் பட்டது என்று நன்றாக தெரியும். ரம்யாவுக்கும் தெரிந்தது. அவள் உள்ளுக்குள் ஒரு புதிய உணர்வு, ஆசை, பயம், குற்றம் உணர்வு எல்லாம் கலந்திருந்தது. அவள் திரும்பி படுத்தால் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. இது தப்பு, இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்று மனதில் சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த ரகசிய பார்வை அது அவனை விட்டு விலகவே இல்லை. இரவு முழுவதும் அவள் தவித்தாள். அர்ஜுனின் பார்வை அவள் உடலில் பதிந்துவிட்டது. தனிமை இப்போது வேறொரு வடிவத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ரகசியமான ஈர்ப்பு காதல், ஒரு தடை செய்யப்பட்ட காதலின் தொடக்கம் இதுவா என்று நினைத்தால் நாட்கள் கடந்து கொண்டே சென்றனர். வீட்டில் ஒரு அமைதியான பதற்றம் நிலவுகிறது. ரம்யாவும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போதெல்லாம் கண்களில் சந்தித்தனர். கண்களிலே காதலித்தனர். ஆனால் உடனே திரும்பிக் கொண்டனர். அந்த ரகசிய பார்வைகள் இப்போது பேச்சாக மாறத் தொடங்கிவிட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சுபா நண்பர்களுக்கு வெளியே சென்றிருந்தாள். வீடு முழுவதும் அமைதி. ரம்யா சோபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டே இருந்தாள். அர்ஜுன் அருகில் வந்து அமர்ந்தான் ரம்யாவின் பக்கத்தில். இருவருக்கும் இடமே ஒரு அங்குல அடிதூரம் மட்டுமே இருக்கும். அவன் கைகள் மெதுவாக அவன் கைகளில் பட்டது. மாமி என்றால் என்னால் தாங்க முடியலை என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டான் அர்ஜுன். குரல் நடுங்கியது. ரம்யா திடுக்கிட்டால். அவர் கண்கள் கலங்கிவிட ஆரம்பித்தன. அர்ஜுன், இது தப்பு. நான் உன் மாமி, சுபாவோட அம்மா என்றால் குரல் அடங்கியது. தெரியும் மாமி, ஆனா என் மனசுல உங்களை விட்ட போகவே மாட்டேது. நீங்க தனியா இருக்கிறத பார்க்க என்னால முடியவே இல்லை என்று அவன் கண்களில் பார்த்தான். உங்களை சந்தோஷப்படுத்துன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். அவன் முகம் நெருங்கியது. ரம்யா விலக முயன்றாள். ஆனால் உடல் அசையவே இல்லை, மனம் மட்டுமே அசைந்தது. அவன் உதடுகளை பார்த்தான். ஆனால் கடைசி நொடியில் அவள் திரும்பிக் கொண்டாள். அவள் மனம் இதற்கு ஒத்துழைக்கவே இல்லை. மாமியின் மனம் இல்ல, இது முடியாது என்று கத்தினாள். கண்ணீர் வழிந்து அவள் எழுந்து ஓடி அறைக்கு சென்று விட்டாள். கதவை பூட்டிக் கொண்டு தரையில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். நான் என்ன செய்கிறேன்? என் மகளை ஏமாற்றுகிறேனா என்று தனித்தானே கேட்டுக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். குற்ற உணர்வு அவளை விழுங்கியது. அர்ஜுனும் தவித்தான். அவன் மனதில் 2 போராட்டம், காதலும் குற்றமும். அவன் போனில் ஒரு மெசேஜ் அனுப்பினான். மாமி, சாரி, ஆனா என்னால உங்களை மறக்கவே முடியல. ரம்யா அதை பார்த்து மீண்டும் அழுதாள். ஆனால் அவள் பதில் அனுப்பினாள். நான் தான் தப்பு, நான் உன்னை ஈர்க்க வச்சேன். அடுத்தலன் ரம்யாவுக்கு திடீர் மயக்கம். அவள் தரையில் சரிந்தாள். அர்ஜுன் பதறி போய் அவளை தூக்கி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். டாக்டர் சொன்னார்கள், பிளட் பிரஷர் குறைவு, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருக்கு. அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். இரவு முழுவதும் அவள் அருகில் இருந்தான். கைப்பிடித்துக் கொண்டிருந்தான். மருத்துவமனை அறையில் அவள் கண்பிடித்தபோது அவன் தூங்கிக் கொண்டே இருந்தான். தலையை அவள் மடியில் வைத்து ரம்யாவின் கண்களில் கண்ணீர். அவன் தலையை தடவிக்கொண்டே இருந்தான். என்னை இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதாள். நான் உனக்கு என்ன என்று மனதில் கேட்டான். அன்றிரவு வீட்டுக்குள் திரும்பிய போது இருவரும் மனமாகவே இருந்தார்கள். ஆனால் ஈர்ப்பு இப்போது ஒரு பெரிய அலை போல உயர்ந்திருந்தது. ரம்யா டிரெஸ்ஸில் மாற்றிய போது கதவு சற்று திறந்திருந்தது. அர்ஜுன் பார்த்து கொண்டே இருந்தான். அவள் உடல், அவள் அழகு, அவள் கண்கள் ரம்யாவுக்கு தெரிந்தது. அவள் வேகமாக கதவை மூடினாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு தீப்பொறி எரிந்து கொண்டே இருந்தது. குற்ற உணர்வு அவர்களை துன்புறுத்திக் கொண்டே இருந்தது. அந்த காதல் அவர்களை இழுத்தது. இருவரும் தனித்தனியா அழுது கொண்டே இருந்தனர். ஆனால் அந்த அழுகையில் கூட ஒரு ரகசிய ஆசையே இருந்தது. மேலும் நெருங்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் இருவரின் ஆசை. குற்ற உணர்வு இருவரையும் தின்று கொண்டே இருந்தது, டெய்லியும். ஆனால் ஆசை அவர்களை விட்டு வைக்கவே முடியவே இல்லை. ரம்யாவும் அர்ஜுனும் இப்போது ஒரு ரகசிய காதல் உலகில் வாழத் தொடங்கிவிட்டார்கள். பார்வைகள், சின்ன சின்ன தொடுதல்கள், சிரிப்புகள், இரவு மெசேஜ்கள். ஒரு வார இறுதி சுபா தன் நண்பர்களுள் ஊருக்கு வெளியே சென்றிருந்தாள். 2 நாட்கள் வீடு முழுவதும் ரொம்பவே அமைதியாகவே இருந்தது. அர்ஜுன் முதன்முறையாக ரம்யாவின் அறைக்கு நுழைய ஆரம்பித்து விட்டான். மாமி, நான் வேணா உங்க ரூமுக்கு வரட்டுமா என்று கேட்டான். ரம்யா கதவை திறந்து அவனை உள்ளே இழுத்தாள். கதவை மூடும்படி கேட்டாள். இருவரும் மனமாக நின்றார்கள். விளையாடமா என்றான் கேட்டான் அர்ஜுன். அர்ஜுன் அவனை நெருங்கினான். அவன் கைகள் அவன் மேல் பட்டது. ரம்யா நடுங்கி ஆரம்பித்து விட்டாள். அர்ஜுன், இது தப்பு தெரியுமா என்றால் தெரியும், ஆனால் உங்களுக்கு இழக்க முடியலை என்று அவள் கழுத்தில் ஏதோ செஞ்சான். அவனை அன்புடன் அணைத்தாள்.
ரம்யா கண்களை மூடிவிட்டாள். அவள் கைகள் அவன் வேற இடத்தில் பட்டது. அவர்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் திடீரென்று வாசல் மணி ஒலித்துக் கொண்டே இருந்தது. யாரு என்று ரம்யா பதறினாள். அது சுபாவின் நம்பி அத்தை சுபா பேக் மறந்துவிட்டு போயிருக்கு என்று சொல்லி வந்திருந்தாள். அர்ஜுன் விரைவாக பால்கனிக்கு ஓடிவிட்டான். ரம்யா கதவை திறந்து பேக் கொடுத்து அனுப்பினாள். இதயம் வாயில் வந்தது. அன்றிரவு அவர்கள் மீண்டும் சந்தித்த நற்கள் விளையாடிக் கொண்டே இருந்தார்கள். இப்போது பயம் கலந்த ஆசை. அர்ஜுன் அவளை மறுபடியும் பிடித்துவிட்டான். அவன் கைகள் அவள் மேல் பட்டது. ரம்யா அவன் டச் பண்ண எல்லாத்தையும் இடத்தையும் அவன் கொடுத்து விட்டான். இன்னும் இல்ல, இன்னும் தயாராகல என்றாள் மாமி. ஆனால் அவள் உடல் அவனோடு பாம்பு போல் ஒட்ட ஆரம்பித்து விட்டது. அவன் கைகள் அவனை அணைக்க ஆரம்பித்து விட்டது. ரம்யா மெல்லிய சத்தங்களுடன் கண்களை மூடிவிட்டாள். அடுத்த நாள் காலை சுபா திரும்பி வந்தாள். அவள் முகத்தில் ஒரே சந்தேகம். அம்மா, நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பதட்டமாவே இருக்கீங்க என்று கேட்டாள். ரம்யா தடுமாறினாள். அர்ஜுன் ஒன்றுமில்லை, மாமிக்கு உடம்பு சரிவில்லை என்று சமாளித்தான். அன்று இரவு சுபா தன் அறைக்கு தூங்கிய பிறகு ரம்யா அர்ஜுனின் அறைக்கு சென்றாள். நாம இப்படியே தொடர முடியாது என்றாள். ஆனால் அவன் அவனை இழுத்து அணைத்துக் கொண்டான். மறுபடியும் அவன் ஏதோ செஞ்சான். இறுதியில் ஒரு சின்ன சத்தம் கேட்டது. ரம்யா கண்ணீருடன் விலகினாள். திடீரென்று சுபாவின் போன் அலாரம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவள் எழுந்து வந்தாள். ரம்யா விரைவாக அறையை விட்டு ஓடினாள். சுபா ஆளில் நின்று, அம்மா, நீங்க எங்க போனீங்க என்று கேட்டாள். ரம்யா தண்ணி குடிக்க என்று சொன்னாள். ஆனால் சுபாவின் கண்களில் சந்தேகம் வளர்ந்து கொண்டே இருந்தது. தடை செய்யப்பட்ட சந்திப்புகள் அவை இப்போது ஆபத்தான மாறிவிட்டன. காதலும் பயமும் குற்றமும் ஒன்றாக கலந்து அவர்களை துன்புறுத்திக் கொண்டே இருந்தனர். ஆனால் அந்த தீ இன்னும் அணையவே இல்லை. அது மேலும் பெரிதாக ஏவுகணைவு போல் எரிய தொடங்கிவிட்டு தயாராகவே இருந்தது. சுபாவின் சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வளர்ந்தது. ஒரு இரவு அவள் அம்மாவின் போனில் அர்ஜுனுக்கு மெசேஜை பார்த்துவிட்டாள். இன்னும் ஒரு நாள் நம்ம தனிமையா இருக்கலாமா என்ற வார்த்தைகள் அவளை அதிர்ச்சியை உள்ளாக்கின. சுபா கண்ணீருடன் அம்மாவை எதிர்கொண்டான். அம்மா, இது உண்மையா? நீங்க என் கணவனோட என்று கேட்டாள். ரம்யா தரையில் அமர்ந்து அழுது கொண்டே சொன்னாள். என்னை மன்னிச்சிடுங்க கண்ணு, நான் தனிமையா தவிச்சேன். அவன்தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு விளையாட கூப்பிட்டான், நானும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினால் கதறினால் அழுதாள். ஆனா இது தப்பு, நான் உன்னை ஏமாற்றிட்டேன் என்று கதறினாள். சுபா கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறினாள். நான் இனி இங்கே இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனாள். வீடு விரிச்சோடியே காணப்பட்டது. அர்ஜுன் ரம்யாவை தேடி வந்தாள். மாமி எல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஓடிப்போவோம் என்றான். ஆனால் ரம்யா தலை அசைத்தாள். இல்ல அர்ஜுன், இனி முடியாது. நான் பாவம் செஞ்சிட்டேன். சுபாவோட வாழ்க்கையை நான் தான் நாசமாக்கிட்டேன். நான் உன் அம்மாவாயிருந்து என்று சொன்னாள். ஆனால் இரவு ஆழ்ந்தது. மழை பெய்தது. ரம்யா தனியாக அழுது கொண்டே இருந்தாள் அவளோட அறையில். அர்ஜுன் அவள் அறைக்கு வந்தான். கதவு திறந்திருந்தது. அவன் உள்ளே நுழைந்தான். மாமே, இது கடைசி முறைதான். நாளைக்கு நான் போயிடுவேன். ஆனா உங்களை இப்படி விட்டுட்டு போகவே முடியவில்லை என்றான். ரம்யா அவனை பார்த்தால் கண்ணீர் வலித்து கொண்டே இருந்தது. அர்ஜுன், நான் உன்னை விட முடியவில்லை என்றால். அவள் எழுந்து அவளிடம் சென்றான். அவன் கைகள் முகத்தில் பட்டது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவன் உதடுகள் டச் பண்ணாங்க. மெதுவாக ஆழமாக கண்ணீருடன் அந்த ஒரு ஏதோ ஒன்னு பண்ணாங்க. 10 ஆண்டுகள் தனிமை, குற்ற உணர்வு, ஆசையெல்லாம் ஒரு கலந்திருந்தது. ரம்யாவின் கண்ணீர் அவன் கன்னத்தில் விழுந்தது. இது கடைசி தம், இனி நம்ம பிரிஞ்சிடணும் என்றாள். ஆனால் அவள் உடல் அவனோடு ஒட்டியது. அர்ஜுன் வலைகளை தூக்கி படுக்கையில் போட்டான். அவன் கைகள் அவன் பட்டது. ரம்யா எதிர்க்கவில்லை. அவள் கண்கள் மூடினான். அவர்கள் உணர்ச்சிகள் முழுகிவிட்டார்கள். ஆனால் எல்லாத்தையும் சரணடங்கிவிட்டார்கள். அந்த நெருக்க தருணம் ஒரு பாவமான புனிதத்தைப் போலவே இருந்தது. ரம்யா ஏதோ ஒரு சத்தம் போட்டால் எல்லாமே ஒரே நேரத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த இரவில் மழை வெளியே பெய்து கொண்டே இருந்தது. மழைகளில் சத்தத்தில், இந்த சத்தத்தில் அடங்கிவிட்டனர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏதோ பண்ணிட்டு கொண்டே இருந்தார்கள். நாளைக்கு என்ன ஆகுமோ என்று ரம்யா மெல்லிய குரலில் கேட்டாள். அர்ஜுன் அவள் நெற்றியில் ஏதோ பண்ணா தெரியல மாமி. ஆனா இந்த இரவு இது எங்களோடது விடிந்தது. சுபா திரும்பி வரவில்லை. வீடு இன்னும் விரிச்சுடியது. ஆனால் ரம்யாவின் மனதில் ஒரு சின்ன அமைதி. அந்த கடைசி தம் நெருக்கமான தருணம், அவற்றை அவள் எப்போதும் மறக்கவே மாட்டாள். பாவமோ காதலோ, அது அவர்களின் ரகசியமாகவே இருந்தது. கதை பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணு.